தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். நாளை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேளாண் வாகனங்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 4.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம் திறப்பு. புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என்ற சிலரின் சூழ்ச்சியை முறியடித்து 5000 ரூபாய் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் பெரிய அதிர்ச்சியில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை. நடிகர் த்ரிஷா குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் விளக்கம். விஜயின் அனைத்து கூட்டத்திலும் யாராவது இறப்பது நல்ல சகுனம்தானே. விஜய் கூட்டத்தில் நிகழ்ந்த மரணங்கள் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சர்ச்சை பேச்சு. மத்திய அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்களை வாங்கவில்லை, 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டன. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் குறுக்கு விசாரணையின் போது டி.ஆர். பாலு பதில். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிபிஎஸ்இ தேர்வு நாளை தொடக்கம். நாடு முழுவதும் 8000 மையங்களிலிருந்து தேர்வுகள் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. வாசுதேவநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகர் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசை படகுகளுடன் தமிழக மீனவர்கள் 25 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 25 மீனவர்களையும் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றதாக தகவல். உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி காது கேளாத மற்றும் வாய் பேசாத முடியாத மாற்றுத்திறனாளிகள் விசில் ஊதி போராட்டம். அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என திட்டவட்டம். மானாமதுரையில் தமிழக அரசு வழங்கிய மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் எடுக்க மத்திய கூட்டுறவு வங்கியில் குவிந்த பெண்கள்.
கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதவை மூடியதால் வங்கி ஊழியர்களிடம் பெண்கள் கடும் வாக்குவாதம். திருவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி மீது அரிவாள் வீசிய நபர் கைது. மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்த வழக்கில் தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதால் ஆத்திரம். சாத்தூர் அருகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வினாத்தாள்கள் திருட முயற்சி. கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. பெரம்பலூர் அருகே பஞ்சநதீஸ்வரர் கோயில் நிலத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வாகனங்களில் குண்டுக்கட்டாக ஏற்றியதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே நகைக்கடையின் ஷட்டரை உடைத்து 100 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. அடகுக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் கைவரிசை காட்டியவர்களை தேடி வரும் போலீசார். பெரம்பலூர் தலைமை அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவரை இடிக்கொண்டு உள்ளே புகுந்த போலீஸ் ஜீப். சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பெரம்பலூர் ஏடிஎஸ்பி பாலமுருகன். திட்டக்குடி அருகே டிப்பர் லாரி மீது கார் மோதி கோர விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. லாரிக்கான எஃப்சி கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 50,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாததால் ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லும் பணி பாதிக்கப்படும் சூழல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.